வணக்கம். அதானி ஊழல் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க பாஜக அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் அண்ணா சிலை அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மத்திய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சோலார் மின் உற்பத்தியில் தொழிலதிபர் அதானி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என கடந்த 4 நாட்களாக எதிர்க்கட்சியின் வலியுறுத்தி வரும் நிலையில் மத்திய பாஜக அரசு இது குறித்து விவாதிக்க நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த 4 நாட்களாக நாடாளுமன்றம் முடக்கப்பட்டு வருகிறது. எனவே ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்றம் முடக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைக்கு மத்திய பாஜக அரசு செவிசாய்க்க வேண்டும். அதானி மீதான ஊழல் புகார்களை நாடாளுமன்ற கூட்டக்குழு விசாரிக்க மத்திய பாஜக அரசு முன்வர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். மேலும் உணவு தானியங்கள் உள்பட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். பெருகி வரும் வேலையில்லா திண்டாட்டத்தை தடுக்க வேலைவாய்ப்பை பெருக்கிட வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். மக்கள் கொடுக்கும் வரிப்பணம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அரசாங்க வங்கி மூலம் மோடி அரசு உடனடியாக தள்ளுபடி செய்த மோடி அரசு மோடி அரசின் கூட்டாளி குஜராத் கௌதம் அதானி 18 லட்சம் கோடி ஊழல் செய்து விசாரணைக்கு முட்டுக்கட்டை போட்டு போட செய்யும் மோடி ஆட்சியை சூரிய ஒளி மின்சாரம் என்று விநியோக ஒப்பந்தம் பெற்ற அமெரிக்க நாட்டு முதலாளிகளையும் 6000 கோடி ஏமாற்றி கூட்டு களவான அதானியின் குடும்பம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்கட்சிகளில்